ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கும். அதாவது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம், டால், ஆயில், பிற பியூட்டி ப்ராடக்ட் எல்லாமே. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. This video sponsored by BuyMode. நீங்கள் ஒரு மாய உலகத்தில் நுழையப் போகிறீர்கள். இது ஒரு சாதாரண பயணம் அல்ல. இது பேய்கள் பேருந்து பயணம். ஒரு தூர கிராமத்தில் சில தைரியசாலி பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் கண்கள் கனவுகளைக் கண்டும் மனசு விசித்திரங்களை நம்பியும் இருக்கிறது போலிருந்தது. ஒரு மழைக்கால இரவு அவர்கள் தெருவில் நடக்கும்போது ஒரு பேருந்து மெல்ல மிதந்து வந்தது. அதில் எதுவும் இயல்பாக இருக்கவில்லை. அது பூமியில் உரசியபடி வந்தது. தங்க நிறம் கலந்த நீல ஒளி, சத்தமில்லாமல் ஓடிய பேருந்து. அதன் ஜன்னல்களில் மிதக்கும் நிழல்கள். அந்த பேருந்து ஒரு மாயம். அதனுள் பேய்கள். ஆமாம், ஆனால் இவை பயங்கர பேய்கள் இல்லை. இவை பழைய நாட்களின் நட்பான ஆன்மாக்கள். சோழர்களின் வீரப் பேய்கள். சங்க காலத்தின் பாட்டுப்பேய், மழைக்கால பூஜைகளை ரசித்த சின்ன சின்ன தாதா பேய்கள். பேருந்து அவ்வப்போது நின்றது. மட்டும் சிலருக்கே கதவுகள் திறக்கின்றன. தைரியம் கொண்ட குழந்தைகள் மட்டும்தான் ஏற முடியும். அந்த குழந்தைகள் பயமில்லாமல் ஏறினார்கள். பின்னணி காட்சி: பேருந்து வானத்தில் பறக்கிறது. பின்னால் மேகம், புறா, ஆடுகள். முதல் பயணம். தமிழின் புலமை. நகரம் மதுரை. பேருந்து பழைய சந்தைகளுக்கு மிதந்தது. சின்னக் கடைகளில் கிண்கிணி, பாட்டி செய்யும் பஞ்சு மெத்தை, சங்ககால பாட்டுக்கள். குழந்தைகள் அந்த பாரம்பரியத்தை பார்வை மூலம் உணர்ந்தனர். அடுத்தது தஞ்சாவூர். பேருந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலின் மேல் சுழன்று ஓடியது. கீழே ஒரு பழைய திருவிழா, சின்ன குத்துவிளக்குகள், நாட்டுப்புற நடனம், வாத்தியங்கள். குழந்தைகள் ஆச்சரியத்தில் கண்கள் பெரிதாக்கினர். ஒரு சிறு பேய் குயில் போல் பாடியது. பின்னர் பேருந்து ஒரு மண்ணின் மன்னனை சந்திக்க அழைத்தது. சோழ மன்னர் ராஜராஜன். அவர் அரண்மனையில் நடந்த ஒரு விழாவுக்கு குழந்தைகள் மாயமாக போய் சேர்ந்தார்கள். பளிச்சென்ற நகைகள், பட்டாடைகள், ஆடம்பர மண்டபம். பேய்கள் அங்கும் இருந்தனர். மன்னனின் பாதுகாவலர்களாக ஆரவாரமில்லாமல் கவனித்துக் கொண்டிருந்தனர். இப்போது ஒரு மென்மையான இடைவேளை. பேருந்து காற்றில் மிதக்கிறது. வானவில் பாயும். தண்ணீர் குதிரைகள் போல ஓடுகின்றன. பிள்ளைகள் பார்வை மூலம் பல நூற்றாண்டுகளை கடந்து வந்தார்கள். அவர்கள் மனதில் பயம் இல்லாமல் உணர்வுகள் மட்டும் நிறைந்திருந்தது. பேய்கள் அவர்கள் அருகில் இருந்தாலும் அது அன்பாய் மட்டுமே இருந்தது. பயமாய் இல்லாமல் பயணமாய் இருந்தது. இது ஒரு அரிய வாய்ப்பு. பேய்கள் நடத்தும் இந்த பேருந்து எல்லோருக்கும் கிடைக்காது. மனதுடன் திறந்து பார்க்கும் குழந்தைகளுக்கு மட்டுமே அது தோன்றும். முடிவில் பேருந்து அந்த பிள்ளைகளை அவர்கள் வீடுகளுக்கு திருப்பிவிட்டது. ஆனால் அவர்கள் மனத்தில் மட்டும் அந்த மகத்தான பயணத்தின் ஒலிகள் எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது.